श्रीमते श्री भक्तवत्सलार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री वीरराघवार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री सौम्यनारायणार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री देवनाथार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री वासुदेवार्य महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्य वेदांताचार्य सदा ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। शास्त्री నాకు తెలియక ஆரம்பிக்கிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு அக்ஷரம் தெரியும் இல்லையா? அம்மாக்கும் அக்ஷரம் தெரியும். கொஞ்சம் அன்மியூட் மட்டும் வச்சுக்கோங்க நீங்க மட்டும். அக்ஷரம் தெரியும். சப்தங்கள்லாம் தெரியுமா? சப்தம் வந்து ரமா சப்தம் வரைக்கும் அது மட்டும். சரி, ஓகே. அதனுடைய முக்கியமா அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன். இந்த ரெக்கார்டிங் மேல வந்துட்டு இருக்குல்ல, ரெக்கார்டிங் வந்துட்டு அது ஒரு 4 வாரத்துல போயிடும். அது பாத்து போகும்போது வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா அது தேவை இருக்காது, யாராவது மிஸ் பண்ணிட்டானா அவ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ½ hour இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதுக்கு இப்போ இதுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொல்லுவா, அர்த்தம்னு சொல்லுவா. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறத பூர்வ அர்த்தம் சொல்லுவா, உத்தரார்த்தம்னு சொல்லுவா. உத்தர அர்த்தம் உத்தரார்த்தம் வருது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். உத்தர பிளஸ் அர்த்தம் உத்தரார்த்தம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு ஒரு ஸ்லோகால இருக்கும். அதாவது முதல் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு. அதாவது ஒரு ஸ்லோகத்தை 4 பாதமா பிரிச்சிருப்பா. அதாவது இது ஒரு பாதம்ன்றது குவார்டர் 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 குவார்டர். அதாவது இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா ஸ்லோகங்களுமே 4 பாதத்தோட தான் இருக்கும். எல்லா ஸ்லோகம் எடுத்ததுனாலும் 4 பாதத்தோட இருக்கும், 2 அர்த்தத்தோட இருக்கும். அதாவது 2 அர்த்தம்ன்றது ஒரு ஹாஃப், ஒரு குவார்டர் ஒரு குவார்டர் ஒரு குவார்டர் ஒரு குவார்டர். இப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுல வந்து முக்கியமா ஒரு ஸ்லோகா அப்படின்னு கேட்டா ஒரு கிரியாபதம் இருக்கும். கிரியாபதம் அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அடியே நீங்க கொடுத்துடுறேன். கிரியாபதம் அப்படின்றது ஒரு வேர்ப். கிரியாபதம் அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ல. கிரியா அப்படின்றது டெக்னிக்கல் வேர்டு. கிரியா அப்படின்னா ஒரு வேலை செய்யறது இல்லையா, அந்த வேர்ப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கிரியான்றது வேர்ப். அடியே ஆக்ஷன் வேர்ப்ங்கற மாதிரி. ஆக்ஷன் வேர்ப். இன்ட்ரோடக்ஷனாவே வச்சுக்கலாம் கிளாஸ்லாம். சிஸ்டி நீயும் ஓபனாவே இரு. அதாவது வேணப்போ அன்மியூட் பண்ணிக்கோ. யாரா ஒருத்தர் மட்டும் அன்மியூட்ல இருக்கலாம், மற்றவங்க அன்மியூட்ல இருக்கலாம். நீங்க மட்டும் அன்மியூட்ல இருங்கோ சுவாமி. ஓகே. கிரியா ஒரு ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஆக்ஷன் பண்ற வேர்டை வந்து நம்ம வந்து வேர்ப்னு சொல்லுவோம். இது கிரியா. ஒரு ஸ்லோகம் எடுத்தா கண்டிப்பா ஒரு கிரியா இல்லாம இருக்கவே இருக்காது. சில இடங்கள்ல இருக்கும். எப்போன்னா 2 ஸ்லோகத்தை சேர்த்து வச்சு ஒரு கிரியா கொடுத்துருப்பா. சில இடங்கள்ல அப்படி இருக்கும். பகவத்கீதால சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகாக ஒரு கிரியா கொடுத்துருப்பா. அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்படி இருக்கிறதுதான். முக்காவாசி 99% பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகாக்கும் ஒரு கிரியாவோட இருக்கும், ஒரு வேர்போட இருக்கும். சோ இப்ப நம்ம வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன கொடுக்க போறேனோ அது எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். சோ இந்த வேர்ப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இப்போ வேர்ப்னா முதல்ல பார்க்க போறது இல்ல, பட் என்னென்னலாம் ஒரு ஸ்லோகாக்கு தேவைன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்லோகால எடுக்கும்போது வேர்ப் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த அதாவது சப்தம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நீங்க ராம சப்தம் ரமா சப்தம் தெரியும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த சப்தம் எடுக்கும் பொழுது, இந்த சப்தத்தை பார்க்கும் பொழுது இதுக்கு 7 விபக்திஸ் உண்டு. அது நான் சொல்றேன். இப்போ ஒரு நவுன் வேணும், ஒரு நவுன் வேணும். ஒரு வேர்ப் எப்படி வேணுமோ ஒரு நவுன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஆஹ் ராமன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ராமன் போகிறான், அந்த ராமன்றது சப்ஜெக்ட், போகிறான் அப்படின்றது verb. சோ இது ரெண்டும் நம்ம கண்டிப்பா தேவை. சப்ஜெக்ட்ன்றது ஒரு நவுன் சப்ஜெக்ட்ன்றது நான் பிரதமால சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நவுன் ஒண்ணு தேவை, கண்டிப்பா நவுன் ஒண்ணு தேவை, ஒரு verb ஒண்ணு தேவை. சோ நம்ம நவுனு பார்க்க போறோம். நவுன் நான் ஈஸியா சொல்றேன், எந்தெந்த சப்தங்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா ஆயிடும்ன்றது அடியேன் சொல்றேன். ஒரு 10 சப்தம் மனப்பாடம் பண்ணிட்டா போதும், நமக்கு வந்து கண்ட்ரோல்ல வந்துடும் சம்ஸ்கிருதமே. இப்போ நவுன், இப்ப நவுன் பார்க்க போறோம், verb பார்க்க போறோம். அடுத்தது வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு இன்டிக்ளைனபிள் வேர்டுன்னு சொல்வா. தேர்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டிக்ளைனபிள், அதாவது அவ்விய பதம் சொல்வா. இன்டிக்ளைனபிள் வேர்டு சொல்வா, அதாவது அவ்வியம்னு சொல்வா. இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வியம் அப்படின்னு சொல்வா, அவ்விய பதம் அப்படின்பா. அவ்வியம் அப்படின்றது இன்டிக்ளைனபிள் வேர்டு இங்கிலீஷ்ல சொல்றது. இது ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ட், ஆல்சோ, பட், இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் மாறவே மாறாது. இப்போ ராமனும் லக்ஷ்மணரும் போகிறான் அப்படின்னா ராமன் அண்ட் லக்ஷ்மணா ஆர் கோயிங் சொல்லும் பொழுது ராமன் அப்படின்னு சொல்றாங்க. சக, சில இடங்கள்ல சக வரும் சக வச்சுக்கலாம் அதே பதமா. இப்ப அந்த மாதிரி இந்த அண்டுன்றது வந்து ஆல்சோ கோயிங் வச்சுக்கோங்க. லக்ஷ்மண் ஆர் கோயிங் அப்படின்றதும் ஆல்சோ கோயிங் சொல்றதுலயும் நீங்க லக்ஷ்மணாவும் ராமனும் மாற போறது இல்லை, கோயிங்ன்றதும் மாற போறது இல்லை. சோ எப்ப மாறாம இருக்கும், அதாவது விபக்திக்கு ஏத்தாப்படி மாறும், அது அடியேன் சொல்றேன். இப்போதைக்கு அண்ட், ஆல்சோ, பட் அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது எதுக்காகவும் மாத்திக்காது தானே, அது அப்படியே இருக்கும். அவ்வியம், வியம் அப்படின்னு கேட்டா வியமாறது அப்படின்னா செலவாறதுன்னு அர்த்தம். வியம், அதுல ஆன்னு ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்ந்திருக்கு, ஆன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ். அந்த ப்ரிஃபிக்ஸ் சேர்ந்த உடனே இந்த வியமானது அவ்வியம் ஆயிடுது. வியம்ன்றது செலவு பண்றது, ஆன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை நெகேட் பண்றது, இல்ல செலவாகாம இருக்கிறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவா கொடுக்கறது. இப்போ வியம்ன்றது செலவு, அவ்வியம்ன்றது செலவாகாம இருக்கிறது. அப்போ செலவாகாம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகாம அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் இந்த அவ்விய பதம். சோ ஒரு ஸ்லோகா எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதுல ஒரு அவ்விய பதம் ரெண்டாவது வரும், ஒன்னாவது வரும், 2-3 கூட வர ஸ்லோகங்கள்லாம் நிறைய உண்டு. சோ இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவ்விய பதங்கள்னா என்ன, சம்ஸ்கிருதத்துல என்னெல்லாம் சொல்லுவா அப்படின்னு கேட்டா அபி, சூப்பர், நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாம். அதுவும் எத்தனை இருக்குன்றது நான் அது ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா half an hour இதான் பண்ண முடியும். அதாவது ஒரு அவ்விய பதம் ஃபுல்லா ஒரு நாள் கிளாஸ், அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ். அது ஒண்ணு வேணும். சரி, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உபசர்க்கங்கள்லாம் வேணும். ஏன்னா உபசர்க்கம் கண்டிப்பா வேணும். ஏன்னா உபசர்க்கம் இருக்கு பாத்தேலும் இப்போ ஆன்றது ஒரு உபசர்க்கம், அதாவது ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. உபசர்க்கம்ன்றது ப்ரிஃபிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்வா. அதாவது இப்போ நம்ம வியம்னு ஒரு பதம் பார்த்தோம், அந்த வியத்துக்கு முன்னாடி ஆன்னு ஒரு பதம் சேர்ந்த உடனே அதோடைய மீனிங் வேற மாதிரி ஆயிடுது, ஆப்போசிட்டாவா. அதை பார்க்கலாம், அது வந்து சொல்லும் பொழுது நான் இது கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உபசர்க்கம். ஏன்னா மீனிங் மாத்துறது இந்த உபசர்க்கம் தான் ஒரு பதத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கச்சதின்னு வச்சுக்கோங்க, கச்சதின்னு ஒரு பதம் இருக்கு, கச்சதின்னு ஒரு verb இருக்கு. கச்சதினா போகிறான் அப்படின்னு அர்த்தம், யாரோ ஒருத்தன் போகிறான் அப்படின்னு அர்த்தம். இதே நான் அவன் ஒரு உபசர்க்கத்தை முன்னாடி போட்டுட்டேன், ஒரு ப்ரிஃபிக்ஸ முன்னாடி போட்டுட்டேன் அப்படின்னா இதனுடைய மீனிங்கே மாறி போயிடும். இப்போ கச்சதின்றது போகிறான்னு சொல்லுதோ, அவகச்சதின்னு ஒண்ணுங்க புரிஞ்சின்டான் அப்படின்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்ற மீனிங் கொடுத்துரும். ஏன்னா அவதான் இங்க முக்கியமான ரோல் பிளே பண்றது, அவன்றது உபசர்க்கம். சோ இந்த இந்த ஒரு கிரியால ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆனது சேரும் பொழுது வேற ஒரு மீனிங் கொடுத்துரும். இது எக்ஸாம்பிள் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கச்சதி அப்படின்னு ஒரு விடையா சொல்றேன், இதுல ஆண் ஒரு நான் உபசர்க்கத்தை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரிஃபிக்ஸ போட்டு அப்படின்னா வரத காமிக்கிறது. கச்சதினா போறது, கச்சதினா வரதுன்ற மீனிங்க கொடுக்கறது. சோ இதுதான் முக்கியமான ரோல் பிளே பண்ணி ஒரு மீனிங்கே மாத்தி விடுறது. அதனால உபசர்க்கம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை. இது கிளியரா இருக்கா? அதே மாதிரி ஒரு ஸ்லோகா எடுக்கும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒரு வேர்பு கண்டிப்பா தேவை, ஒரு நவுன் கண்டிப்பா இருக்கும். கிரியா வேணும், ஒரு சப்தம் ஒண்ணு இருக்கும், நவுன் இருக்கும். அடுத்தது ஒரு அவ்விய பதம் இன்டிக்ளைனபிள், சூப்பர். அடுத்தது ஃபோர்த் ஒன் சூப்பர். இப்போ வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா பிரத்யயங்கள்னு இருக்கு. பிரத்யயம் இப்ப எப்படி உபசர்க்கம்க்கு
உபசர்க்கத்துக்கு ப்ரிஃபிக்ஸ்ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி பிரத்யம்ன்றது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கண்டிப்பா தேவை ஒரு ஸ்லோகத்துக்கு. கண்டிப்பா சஃபிக்ஸ், அதாவது ஒரு சப்தத்துக்கு சஃபிக்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சப்தம் எடுத்துக்கலாம், நான் சொல்றேன், அது வரும்பொழுது சொல்றேன். அது 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 நிறைய இருக்கு, பிரத்யங்கள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், இதுல வந்து நான் ஒரு 4-5 நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது மட்டும் பார்க்கலாம். இத்து பான்னு ஒரு பிரத்யம், யப்புன்னு ஒரு பிரத்யம், துமுன்னு ஒரு, எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்லோகங்கள்ல எல்லாம் பாதிப்பு நிறைய பார்த்து அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளவுதான். துவா பிரத்யம், யப் பிரத்யம், துமுன் பிரத்யம் நிறைய இருக்கு. துவா பிரத்யம் நிறைய, இன்னும் நிறைய போயிட்டே இருக்கு. பட் நம்ம எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு மட்டும் பார்க்கலாம். இக்த பிரத்யம்னு ஒண்ணு இருக்கு, ஒன்னொன்னுக்கும் மீனிங் மாறிட்டே இருக்கும். இதோட மீனிங் என்ன கொடுக்கறது, இதோட மீனிங் என்ன கொடுக்கறது, இதோட மீனிங் என்ன கொடுக்கறதுன்றத இந்த கிளாஸ் பார்க்கும்போது, பிரத்யம் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். சரி சரி. அடுத்தது வேற என்னலாம் வரும்? ஸ்மிருதி வேற ஏதாவது ஐடியா இருக்கா? வேற என்ன வரும் பிரத்யங்கள்? அம்மா வந்துட்டாளா? வந்துட்டாடி. வந்துட்டா, சரி சரி, ஓகே. மம்மி சமாசம் இருக்குமா? அடியே நமஸ்காரம். நமஸ்காரம் அடி. சோ ஒரு இப்பதான் வந்தேன்னா நான் ஒரு வாட்டி கேசவன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நீங்க. சரி அடி. நமக்கு என்னெல்லாம் வரணும் வேணும்ன்றது ஒரு ஸ்லோகம் அப்படின்னா, ஸோ மெயினா வந்து அதை வந்து 2 வரிகள், அது வந்து பூர்வார்த்தம் அப்புறம் உத்தரார்த்தம். ஸோ அதுல வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து 4ஆ பிரிச்சிருப்பா. ஸோ 4 குவாட்ரா. ஸோ அதுல வந்து என்னென்ன பதங்கள் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து கிரியா அப்படிங்கிறது ஒரு வர்ப் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்ஷன் என்ன இது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து சப்தம் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வர்றது. அடுத்து வந்து அவ்யயம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ 2 கிட்டத்தட்ட அட்ஜாயினிங், தட் இஸ் அண்டு பட்டு ஆல்சோ அந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து வந்து உபசர்க்கம், தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஒரு ஒரு இது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையோட சேர்க்கறது. அடுத்து வந்து பிரத்யம் சொல்லிட்டு அது வந்து சஃபிக்ஸ். ஸோ அதுல வந்து துவா, லெப்பு, துமுன் அந்த மாதிரி பிரத்யங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இன்னும் 2-3 இருக்கு, நம்ம அப்படியே வரும்போது சொல்றேன். இப்ப எந்த ஸ்லோகா எடுத்துட்டேனாலும் இப்போதைக்கு முக்கியமா இந்த 5 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சோ இந்த இது பார்க்க பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேர்ப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ப்ல வந்து நமக்கு இங்கிலீஷ்ல பாக்குற மாதிரியே தான், சிம்பிள் அதே தான். ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. முக்கியமா இது 3. ஓகே, இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த ப்ரெசென்ட் என்ன சொல்வா அப்படின்னு கேட்டா லட் லகாரம்னு சொல்வா. லட்டு லங்கு லோட்டு. ஆமா, இந்த லகாராஸ் ஆக்சுவலா 10 லகாராஸ் இருக்கு. இந்த லகாராஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 லகாராஸ் இருக்கு. அதுல நம்ம எல்லாம் பார்க்க போறது இல்ல. ஒண்ணு வேதத்துல இருக்குன்றதுனால நம்ம அது பெருசா யூசேஜ்ல இல்ல, நமக்கு இல்ல. பட் இது புருஷா கிட்ட கேட்டாலும் அவ சொல்லி கொடுத்துருவா. அதாவது வேத பிரயோகங்கள்னு தனியா இருக்கும், லேட் வேதேன்னு சொல்லுவா. அதாவது அந்த 10 லகாராவுக்கு ஒரு ஸ்லோகா சொல்லுவா. பட் இப்ப அதெல்லாம் நான் சொல்லல, ஒரு நாள் மட்டும் அது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அன்னைக்கு நான் அப்படியே சொல்லிட்டு போறேன் அந்த ஸ்லோகா என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு. அந்த லகாரா 10 லகாராஸ்ல முக்கியமா இருக்கிறது 9 பிரயோகத்துல இருக்கு. அந்த 9 பிரயோகத்திலையும் ரொம்ப ரேர் யூசேஜ் வந்து ஒரு 2 ரேர் யூசேஜ், முக்கியமான யூசேஜ் ஒரு 7 யூசேஜஸ். நம்ம இந்த 7 யூசேஜஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 7 யூசேஜஸ் மட்டும் தான் நல்ல பிரயோகத்துல இருக்கு. அது நம்ம ஸ்லோகங்கள்ல எங்க இருக்கும்னு நான் காமிச்சுட்டே போறேன். கையில வந்து பகவத்கீதா புஸ்தகத்தையும் இதுவும் வச்சுக்கோங்க, பாதுகாசகசம் 2த்தையும் வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே காமிச்சுட்டே போறேன். ஏன்னா பிரயோகத்துல இருக்கிறதான் நம்ம பார்க்க போறோம்ன்றத நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. புதுசா நம்ம எதுவும் பார்க்கல. ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல இது இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமா. சோ இந்த 2 வந்து ரொம்ப ரேர் கேஸ்ன்றதுனால அடியன் எங்க இருக்குன்றத காமிச்சுட்டு விட்டுடுறேன். பட் இந்த 7 வந்து நல்லாவே யூசேஜஸ் சுவாமி தேசிகன் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் 7 எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த 10 லகாராஸ்ல 10 லகாராஸ் அதுல 1 லேட் வேதேன்னு சொல்லுவா. வேதத்துல மட்டும்தான் இருக்கு, அதனால சொல்லி கொடுக்கறது இல்லை ஸ்திரீகளுக்கு. அதெல்லாம் அது 1 லேட் வேதேன்றதுனால. மிச்சம் 9ல 2 ரேர் யூசேஜ், 7 வந்து நிறைய யூசேஜ் இருக்குன்றத நம்ம பாத்துக்கலாம். அது 1. இந்த லகாராஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டென்ஸ் சொல்றதுன்றது, டென்ஸ் சொல்லணும், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்றதுல வந்து 6 இருக்கு. 6 லகாராஸ், 4 மூட்ஸ். 4 மூட்ஸ்ன்னு சொல்லுவா. அதாவது ப்ராபபிலிட்டி கேஸ்லாம் சொல்லுவா. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இது மட்டும் எழுதிக்கோங்க. 6 லகாராஸ், 4 மூட்ஸ். இந்த
இந்த லகாரால் தான் ஒண்ணு வந்துடும். சோ நம்ம 5 தான் பார்க்க போறோம். லேட் வேதே பார்க்க போறது இல்ல இல்லையா? சோ 5 தான் பார்க்க போறோம். இந்த மூச்சும் ரொம்ப நம்ம போரும் பார்க்கலாம். பட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது இல்ல. அதாவது போர் கொடுக்க போறது இல்ல. ஒரு 4க்கு 3க்கு கொடுக்கலாம் இம்பார்ட்டன்ஸ், ஒண்ணு வேண்டாம். அது சும்மா கொடுத்து காமிச்சிட்டு போறேன். அது ரொம்ப ரேர் யூசேஜ்ன்றதுனால. சோ இந்த 5 தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன். அந்த மூடுங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன். சரியா? 3ன்றது இல்ல 6 வந்து லகாரம் சொல்லிருக்கேன். 4 வந்து மூடுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அது வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன். 4 மூட் சொல்லிருக்கேன்ல, அதுல 4ல 3 பார்க்கலாம்னு சொல்றேன். 3 நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறதுக்கு 3 பார்க்கலாம்ன்றேன். ஒண்ணு ரொம்ப ரேர் கேஸ்ன்றதுனால அதை விட்டுடலாம் சொல்றேன். வேற ஒண்ணு புரியுதா? சரி அடி. சோ அது ஒண்ணு. இப்ப பார்க்க போறது அது. அதே மாதிரி ஒரு சப்தம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது சப்தங்கள் இருக்கு. சப்தங்கள் பார்த்தேன்னா அச்சு எழுத்துக்கள்னு சொல்லுவா. அச்சு எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா வவல்ஸ்ன்னு அர்த்தம். வவல்ஸ்ல முடியறது. அம்மாக்கு பேசிக் தெரியுமா? ஆயி தெரியுமா? தெரியும். சரி, ஓகே. ஆடியன். இப்ப இந்த அச்சு எழுத்துக்கள் அப்படின்றது வவல்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி ஹல் எழுத்துக்கள்னு சொல்லுவா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தெரியாத பட்சத்துல அடியன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அச்சு ஏன் ஹல் ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்காக கேட்டுட்டேன். ஹல் எழுத்துக்கள்னா கான்சனன்ஸ் சொல்றது. ஹல் எழுத்துக்கள். இப்போ இந்த அச்சு எழுத்துக்கள், அதாவது ஒரு சப்தம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ராம அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அகாராந்தகா நீங்க படிச்சிருப்பீங்க. அகாராந்தகா புல்லிங்கஹா ராமசப்தகான்னு பார்ப்போம். ஆனா ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும்னா ராமஹா ராமவுன்னு ஆரம்பிக்கும். ஆனா நம்ம சொல்லும் பொழுது ராமஹான்னு சொல்லுவோம். ஆனா எப்படி இருக்கும்? ராமன்னு மொட்டையா நிக்கும். அப்ப இதனுடைய எண்டிங் லெட்டர் எப்படி இருக்கு? இர் பிளஸ் ஆ பிளஸ் இம் பிளஸ் ஆன் பிரிச்சு எழுதுறேன். ராமஹா பிரிச்சு எழுதுறேன். இர் பிளஸ் ஆ ரா, இம் பிளஸ் ஆ மா. அந்த ஆ இருக்கு பார்த்தீங்களா? இதனாலதான் இது அகாராந்தகா புல்லிங்கஹா ராமசப்தகான்னு எழுதுவோம். இந்த ராமன் இருக்கு பார்த்தீங்களா? அது பேர் பிராதிபதிகம்னு சொல்லுவா. இது பேர் என்ன சொல்லுவா? ராமன்ற ரூட் இருக்கு இல்லையா? இந்த ராமஹ சப்தம் ராமஹ ராமவ் ராமஹான்னு எழுதுவோம் இல்லையா? இந்த ராமவ பிராதிபதிகம்னு சொல்லுவா. அதாவது ரூட் வேர்ட் ஃபார் அ நவுன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ராமஹான்னு எழுதுறதுக்கு ரூட் எது அப்படின்னு கேட்டா ராமன்றதுதான் ரூட். இந்த ராமக்கு மேல இந்த விசர்க்கம் எப்படி வந்தது அப்படின்னா சு அப்படின்னு ஒரு இதெல்லாம் வைப்பா. இதெல்லாம் பாணினியோட சூத்திரங்கள். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. அதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ராமஹான் வந்ததுன்னு அல்டிமேட் ஆன்சர் நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் பத்தியலா, எண்ட் ரிசல்ட் ராமஹான் வந்துருக்கு. இதுல வந்து ராமாவோட சும்மா ஜஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு ராம பிளஸ் சூன்னு சேரும் பொழுது இந்த சூன்றது ஒரு சூத்திரம் வரும். ஒரு சூத்திரத்தை பாணினியோட சூத்திரத்தை போட்டு இங்க சூ சேர்க்கும் பொழுது அது விசர்க்கமா ஆறதுன்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டெப்ஸ் மேக்ஸ்ல வர மாதிரி வரும். அந்த நம்ம மேக்ஸ்ல எல்லாம் போடுவோம்ல, a plus b whole square போட்டு இந்த டெஃபினேஷன் இந்த ஃபார்முலான்றதுனால இது மாறிடுதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி டெஃபினேஷன் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலானால இந்த சூ சேர்ந்து இது விசர்க்கமாச்சு. அவுன்னு ஒண்ணு சேரும், ஜஸ்ன்னு ஒண்ணு சேரும். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்துட்டே இருக்கும். நமக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ராமஹான் வந்தது அதனுடைய எண்ட் ரிசல்ட் மட்டும் நமக்கு போரும். இப்போ இருக்கிற பேசிக் கத்துக்கிறதுக்காக ராமஹா ராமவ் ராமாஹான் வரும். இந்த அதே மாதிரி ராமம்னு எழுத போறோம். ராமம் ராமவ் அப்படின்னு வர போறது இல்லையா? இப்போ அது இருக்கட்டும். இப்போ 7 விபக்திஸ் எழுத போறோம். நான் அது சொல்றேன். இன்னைக்கு அதுவும் சொல்லி முடிச்சுட்டான். சோ இப்போ இந்த ராமஹான் நீங்க எழுதினாலோ ராமவ் ராமாஹா எல்லாம் எழுதினாலும் இதனுடைய எங்க இருந்து வந்தது, ரூட் எங்க அப்படின்னு கேட்டா ராமன்ற சப்தம் வந்தது. ராம அப்படின்ற சப்தம் இது வந்து பிராதிபதிகம்னு சொல்லுவா. இதெல்லாம் இது எப்படி முடிஞ்சது நம்ம பார்த்தோம்? ஆல முடிஞ்சிருக்கு. அந்த ஆல முடிஞ்சதுனாலதான் இதெல்லாம் அச்செழுத்துக்கள்னு சொல்லுவா. இதனுடைய எண்டுல அச்செழுத்து சப்தங்கள்னா ராம சப்தம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரமா சப்தமோ லதா சப்தமோ, லதா வச்சுக்கலாம், லதா அப்படின்னு வச்சுக்கும் பொழுது இது ஆன்னு முடிஞ்சிருக்கு. ஆன்ற வவலோட முடிஞ்சிருக்கு. அதனால ஆகாராந்தக ஸ்ரீலிங்கா லதா சப்தா.
சரி. ஈவன் இந்த லதான் இருந்தா கூட ஆரம்பிக்கும் பொழுது லதா லதே லதாஹான்னு தான் ஆரம்பிக்கும். இது ஈவன் லதா தான் இருக்கு. அது அதனுடைய இந்த சூத்திரங்கள் வச்சு அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும். அது சூத்திரங்கள் கடைசியா போட்டி திருப்பி அப்படியே ரிமைண்ட் ஆயிடும் அப்படி. ஆமா சூன்றது இது போயிடுது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு லதான்றதுதான் நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இங்கேயும் லதா இருக்கு இங்கேயும் லதா இருக்கேன்னு வரும். ஆனா இதுதான் என்ன சொல்லுவோம், பிராதிபதிகம்னு சொல்லுவோம். இது பிராதிபதிகம் இல்ல, இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கிளியரா இருக்கா இது? சரி. அதே மாதிரி பல சப்தம், பல சப்தம் தான் சொல்லுவோம். ஆனா எழுதும் பொழுது பலம்னு எழுதுவோம். அப்ப இங்க இம்முன்னு இருக்கே, இது அச்ச எழுத்துக்கள் இல்ல அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது. ஏன்னா பல அகாராந்தகா நபும்சகலிங்கா பல சப்தகான்னு சொல்லிட்டு இங்க இடத்துல பலதான் இருக்கும். ஆனா எழுதும் பொழுது பிரதம விபக்தி பலம்னு வரும். பலம் பலே பலானி பலம் பலே பலானி வருது. நம்ம பார்க்கலாம் ஒரு சப்தங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒண்ணு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். சோ இது பேசிக் புரியுறது இல்லையா? இது வேர்டோடைய ரூட்ட பிராதிபதிகம்னு சொல்லுவா. அதான் நமக்கு இப்போ தேவையானது. ரூட் வேர்டோடைய ஒரு சப்தத்தினுடைய ரூட் வேர்ட என்னன்னு சொல்லுவா அப்படின்னு கேட்டா பிராதிபதிகம். அவ்வளவுதான். இது டெக்னிக்கல் வேர்ட். அதுக்காக தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் பிராதிபதிகம். அதே மாதிரி வேர்புக்கு இப்ப நம்ம வேர்பு பார்த்தோம்ல, இப்ப வேர்பு நம்ம பார்க்கும் பொழுது லட்ல பார்க்கும் பொழுது கச்சதி நம்ம இப்ப பார்த்தோம்ல ஒரு வேர்டு, உபசர்க்கத்துக்கு பார்க்கும் பொழுது கச்சதின்னு ஒண்ணு எழுதணும். அந்த கச்சதி எப்படி வந்தது அப்படின்னா கம்ன்ற தாத்துல இருந்து வரும். இதனுடைய ரூட் வேர்ட். அதாவது வேர்புனுடைய ரூட் வேர்ட தாத்துன்னு சொல்லுவா. வேர்புனுடைய ரூட் வேர்டு அங்க எழுதி போடுறேன் ஒரு. அதாவது வேர்ப் நவுனுடைய ரூட் என்னன்னு சொல்லுவான்னா பிராதிபதிகம் சொல்லுவா. பிராதிபதிகம்னு சொல்லுவா. ஓகேவா? பிராதிபதிகம் சொல்லுவா. அதே வேர்போட இது என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா தாத்துன்னு சொல்லுவா. தாத்துன்னு சொன்னாலே அது வேர்ப தான் குறிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம எப்படி இந்த இடத்துல இதனுடைய ராமஹ ராம ராமஹான்னு சொல்லும்போது என்ன சொன்னோம்? ராம ராம அவ்வளவுதான். லதா பல அவ்வளவுதான் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் பிராதிபதிகங்கள். நான் இதையே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் நம்ம ஸ்லோகங்கள் வாசிக்கும் பொழுது சில இடங்கள்ல தலைக்கோடு உடைக்காம கொடுத்திருப்பா. ஸ்லோகங்கள் தான் பார்த்திருப்பேன்னா அதுவும் எல்லா சுவாமிகளுடைய கிரந்தங்களும் அப்படிதான் இருக்கும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சுவாமி தேசிகனோட இதெல்லாம் பார்த்தேன்னா தலைக்கோடு உடைக்காம ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஒரு பூர்வார்த்தம் ஃபுல்லா தலைக்கோடு உடைக்காம கொடுத்திருப்பா. அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்க போறோம் அப்படின்றதா அங்க ட்விஸ்டே அங்க அதுக்கு நமக்கு கண்டிப்பா பிராதிபதிகம் எதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், வரும்போது சொல்றேன். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிராதிபதிகம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால பிரிக்க முடியும். இந்த இடத்துல மீனிங் கொடுக்கறதா இல்லையான்னு பார்த்துட்டு நான் அது அடியன்னு சொல்ல விடும்போது சொல்றேன். அதுக்காக தான் இப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை சொல்லிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்றேன். இப்போ இந்த தாத்து இருக்கு பத்தியா, அதாவது இந்த தாத்துன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ கச்சதின்னு இருக்கு. கச்சதி கச்சதா கச்சந்தி அப்படியே நல்லா தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே. இப்ப கச்சதி இருக்கோம்னோ இந்த கச்சதின்னு சொல்ல மாட்டோம். இத என்ன சொல்லுவோம்? கம் தாத்துன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா கம் தாத்து. இந்த கம்மு தான். இப்ப எப்படி நான் வந்து சு அவுஜஸ் எல்லாம் வச்சுதான் ராமஹான்னு விசர்க்கமாச்சு, ராமவுன்னு ரெண்டு கோடு மேல வந்தது, ராமாஹான்னு தீர்க்கமாச்சுன்னு காமிச்சேன். அதே மாதிரிதான் இந்த கம்ன்ற தாத்துக்கு மேல ஒரு பிரத்யத்தை வைப்பா. பிரத்யம் சென்ஸ் வந்து சேர்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வைப்பா. அது வைக்கும் பொழுதுதான் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா இந்த தீனு வந்து சேர்றது இந்த இடத்துல. அது சூத்திரத்தினால வர்றது. நமக்கு இப்ப வந்து சூத்திரத்தை நம்ம பார்க்க போறது சூத்திரம் நமக்கு இப்ப வேண்டாம். சோ கச்சதி கச்சதா கச்சந்தின்னு நமக்கு ரூபங்கள் வரப்போறது, 9 ரூபம் வரப்போறது. அது நம்ம படிக்கும் போது படிக்கலாம். இப்போதைக்கு இந்த கச்சதி கச்சதா கச்சந்தின்னா இது கம் தாத்துக்கு மேல இதெல்லாம் வச்சு லட்டு வச்சு வந்தது அப்படின்றது இதை சொல்றதுக்காக கம் தாத்து. இத தாத்துன்னு சொல்லுவா. வேர்போடைய ரூட்ட தாத்து சொல்லுவா, நவுனுடைய ரூட்ட பிராதிபதிகம் சொல்லுவா. கிளியரா இருக்கா இது? ஓகே. ஒரே ஒரு சின்னது, கம் கச்ச ரெண்டுமே வந்து வருமா இல்ல கம் மட்டும்தான்? கொஞ்சம் சப்தமா பேசுங்களேன். கச்ச
இல்ல இல்ல கம்மு கச்ச ரெண்டுதுமே வந்து அதோட ரூட் வேர்டா வருமா இல்ல கம் மட்டும் தான் இல்ல, அதோட? கம் மட்டும்தான் ரூட் வேர்டு. அத கச்சான்றது புரிஞ்சுக்கிறதுக்காக லோட்ல கார பிராக்கெட்ல கச்சன்னு போடுவாங்க. அது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கா. பட் ஆனா சரி சரி. கச்ச சொல்லக்கூடாது. அத கம்மு அடி மட்டும் தான் சொல்லணும். தாத்துன்ற அடி பட்சத்துல கம்மு மட்டும்தான். அடி அடி கச்ச எப்ப வரும் அப்படின்னா லோட்ல காரத்தினுடைய மத்தியம புருஷ தேக்க வச்சனத்துல வரும்போது கச்ச வரும். போ அடி அடி அப்படின்னு சொல்றோம்ல, அடி ஒருத்தர்கிட்ட நீ போ வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்ற இடத்துலதான் கச்சான்றது மொட்டையா நிக்கும். அப்பதான் அது அடி கம்பு தான் யூஸ் பண்ணலாம். அடி அது நம்ம சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்கா இருக்கிறதுனால மேபி அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்காக. அடி. சரி. இப்போ இது ரெண்டு சொல்ல வந்தது. இதுதான் வந்து நம்ம எதுக்காக இது எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த அச்சு சப்தங்கள் பார்க்க போறோம். சொன்னேன் இல்லையா, அச்சு. அச்சுல முடியறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது அகாராந்தக புள்ளிங்கக ராம சப்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ரமா சப்தம், பல சப்தம் நாளைக்கு பார்க்கலாம் இதெல்லாம். பட் நான் இப்போதைக்கு இந்த ஹலந்த என்னெல்லாம் சப்தம் படிக்கணும்ன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்கதான். ஹல் அப்படின்றது இது ஒரு சப்தங்கள். ஹல் அப்படின்றது வியஞ்சனம் சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல கான்சனன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்ல இப்ப இங்கிலீஷ்ல, அது சம்ஸ்கிருதத்துல வியஞ்சனம் சொல்லுவா. இந்த வியஞ்சனம்ன்ற வேர்ட் எப்படி வந்ததுன்றத சும்மா அப்படி கொடுத்துடுறேன். இதெல்லாம் டீடைலா எடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போதைக்கு நமக்கு ஸ்பீடா பண்ணணும்ன்றதுனால ஜஸ்ட் அப்படியே காமிச்சிட்டு போறேன். தெரிஞ்சிருக்கும் வியஞ்சனம்ன்றது நம்ம தொட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. தொட்டுக்கிறது நம்ம கரமேதெல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை தொட்டுன்னு சாப்பிடுறதுக்கு அது அந்த வியஞ்சனம்ன்றது தொட்டுக்கிறது தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. இது வேதத்திலயும் வர்றதுதான். மாமா சொல்லுவா, அடியனுக்கு சொல்ல அருகத்தை இல்ல, தொட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த உபசேச்சனம்னு சொல்லிட்டு ஒரு பங்கி வரும் வேதத்துல. அது அப்போ சொல்லும் போது மாமா அவங்களுக்கு எடுக்கும் போது சொல்லுவா. சோ அந்த வியஞ்சனம் அப்படின்றது தொட்டுக்கிறது. உபசேச்சனம் அப்படின்றது ஊர்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவா பத்தியில, அதெல்லாம் வியஞ்சனம்னு சொல்லுவா. தொட்டுக்கிறத வந்து வியஞ்சனம்னு சொல்லுவா. இப்போ வெறும் இப்போ வந்து இப்போ கான்னு நினைச்சுக்கோங்களேன். இது எப்படி வந்ததுன்னா இக்கு பிளஸ் ஆதான் சேர்ந்துதான் கான்னு வந்தது இல்லையா. இது தனியா நமக்கு வந்து ஒரு இக்குன்னு ஒரு இது கொடுக்காது, மீனிங் கொடுக்காது. அது வந்து ஒரு வவலோட சேரும் பொழுதுதான் உங்களுக்கு கான்னு வந்தது. அதுதான் இது தொட்டுக்கிறதுன்னு சொல்றது. இக்கு பிளஸ் இக்கோட தொட்டுக்கிறதோட இந்த ஒரு வியஞ்சனம் சேரும் பொழுதுதான் ஒரு ஒரு பூர்ணமான ஒரு வேர்டு ஒரு லெட்டர் கிடைக்கிறது உங்களுக்கு. அதனால இந்த தொட்டுக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இக்கு இந்த வியஞ்சனங்கள்லாம் இருக்குல்ல, வியஞ்சனானி பார்த்திருப்போம். அந்த இக்கு இக்கு அதெல்லாம் சேரும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இப்போ சில இதெல்லாம் இருக்கு, சில பதங்கள்லாம் இருக்கு, வியஞ்சன எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, சில சப்தங்கள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பவத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு, இப்படி வச்சுக்கலாம். பவத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு. ஓகே, அந்த பவத்தினுடைய சப்தத்துல இருந்துதான் பவான்னு வந்தது, பவதி எல்லாம் வந்தது. ரைட்டா. புல்லிங்கமா இருந்ததுன்னா சாரி இது புல்லிங்கமா இருந்ததுன்னா பவான்னு சொல்றோம். ஸ்ரீலிங்கமா இருந்தா பவதி. இப்போ இது எப்படி முடிஞ்சிருக்கு, இத்துல முடிஞ்சிருக்கு. இத்துன்றது என்ன, வவல் கிடையாது, கான்சனன்ட், ஒரு வியஞ்சனம் இல்லையா. இந்த மாதிரி இத்துல எல்லாம் முடியும். வித்வான் இருக்கும், வித்வான் இன்னில முடிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் ஹலந்த சப்தங்கள். புரியுறதா? அதாவது இத்துல முடியறது. ஆனா எழுதும் போது நீங்க பவான் பவந்தவ் பவந்தகான்னு நீங்க சப்தம் எழுதுவே. ஆனா இப்படிய பிராதிபதிகம் எப்படி இருக்கும், பவத் வித்வான் அப்படின்னு முடியும். ரைட்டா. சோ இத வச்சுதான் நம்ம பிராதிபதிகம் சொல்றோம். இதை வச்சுதான் சொல்றோம். இது வந்து ஹலந்த சப்தம், இதுவும் ஹலந்த சப்தம். ராம சப்தம் அச்சு அப்படின்னு சொல்லுவோம். அச்சுல முடிஞ்சிருக்கிறதுனால ஜஸ்ட் அச்சுனா என்ன ஹல்லுனா என்னன்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், அவ்வளவுதான். இது புரியுறதா? அச்சுனா என்ன ஹல்லுனா என்னன்றது புரியலாம். இன்னொரு சொல்றேன், வேணாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது நம்ம சப்தங்கள் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம்னு உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது சப்தங்கள் பார்க்க போறோம். அந்த சப்தங்கள்ல அச்சு அந்தமா இருக்கிற சப்தங்களை அஜந்த சப்தங்கள்னு சொல்லுவா. ஹல்ல அந்தமா கொண்ட, அந்தம்னா எண்டா, அந்தமா அஜந்தன் இருக்கா, அஜந்த சப்தங்கள். இந்த அஜந்தன் எப்படி வந்ததுன்னா அச்சு பிளஸ் அந்த. இது நம்ம சந்தி பார்க்க போறோம். சந்தி சமாசம், சமாசம் கடைசியா வச்சுக்கலாம் டைம் இருந்ததுன்னா. இல்லைன்னா சந்தி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகத்தை பிரிக்க தெரியணும்.
பிரிச்ச உடனே அர்த்தம் புரியும், அதுக்காக சொல்றேன். அச்சு சரி. பிளஸ் அந்த அஜந்தன் ஆயிடும். அது ஏன் ஆச்சுன்னு அர்த்தம் சொல்றேன். ஜஸ்ட் சந்தினால ஆயிருக்கு. சோ அச்சு பிளஸ் அந்த அஜந்த சப்தம். இந்த அஜந்த சப்தம் எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ராம ஆல முடிஞ்சிருக்கிறதுனால இது ஒரு அஜந்த சப்தம். அடுத்தது ஹல்லு பிளஸ் அந்த ஹலந்த. ஹல்லு பிளஸ் அந்த ஹலந்த. இந்த ஹலந்தன்றது ஹல்ல அந்தமா கொண்டது. ஹல்லுன்றது என்னது? வியஞ்சனங்கள். வியஞ்சனங்களை அந்தமா கொண்ட எழுத்துக்கள் ஹலந்த எழுத்துக்கள். அது எது? பவான், வித்வான் அப்படிலாம், சாரி பவத், வித்வான் அப்படிலாம் பிராதிபதிக்கம். இதான் பிராதிபதிக்கம் இல்லையா? பிராதிபதிக்கம் தான் சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது இது தகாராந்தம், இது நகாராந்தம். சோ இதெல்லாம் ஹலந்த சப்தங்கள். இது கிளியரா இருக்கா? புரியுது புரியுது. அதாவது அச்சு எழுத்துக்கள்ல ஒரு 5 6 பார்க்கலாம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு ஹலந்தத்துல ஒரு 5 6 பார்க்கலாம். ரிப்பீட்டடா தான் இருக்கும், நம்ம பெரிய கஷ்டம் கிடையாது. இதுல ஒரு 5 6 பார்க்கலாம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம்ஸ்கிருதம் ரொம்ப 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 ஈஸியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இதுதான் பார்க்க போறது. சோ டைம் ஆயிடுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாரிய மகாதேசிகாய நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே தாசன் அடியே தன்யாசி.